இருக்கின்றனர். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த ஆலயத்தினை இன்று நடத்தி கொண்டிருக்கின்ற கபிலன் சுவாமி அவர்கள் இதனை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். எனவே அவரோடு கைகோர்த்து மேலும் இங்கு வெளிநாடுகளிலே இருக்கின்றவர்கள் அல்லது உங்களோடு தொடர்புடைய நெருங்கியவர்கள், உங்களுடைய மன்றங்களிலே இருக்கின்ற வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் அனைவருமே இந்த விடயங்களிலே கைகோர்த்து செயல்பட முடியும். இதிலே என்ன விடயம் என்று சொன்னால், இது நமக்கு நாமே என்பது நாம் கடந்த வாரம் உங்களுக்கு கூறியிருந்து, அதாவது நாம் வசதி படைத்தவர்கள் வசதியற்றவர்கள் அன்று அல்ல. இந்த உணவு விடயத்திலே வசதி படைத்தவர்கள் 3 வேளை உணவு உண்ண வேண்டும், வசதி படைக்காதவர்கள் நலிவுற்றோரும் உணவு 3 நேரமும் உண்ண வேண்டும். இதுதான் அந்த நியதி இருக்கின்றது. ஆகவே நாம் வசதியாக இருக்கின்றவர்கள் அந்த நலிவுற்றோருக்கு இயன்ற உதவிகளை செய்து அவர்களும் அந்த உணவு விடயத்திலே சமத்துவமாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த நல்ல நோக்கே அந்த நமக்கு நாமே என்கின்ற அந்த கருப்பொருளாகும். அந்த வகையிலே அந்த கருப்பொருளுக்கு அமைவாக இந்த உதவி திட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த உதவி திட்டத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற இந்த அனைவரும் நீங்கள் இங்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த கபிலர் சுவாமி கூறுகின்றார் என்றால், இந்த ஆலயத்திற்கு வந்து உங்களான அந்த சரியை தொண்டுகளை செய்து எம்பெருமானுடைய நிர்வர்த்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். ஆகவே உங்களால் இயன்றளவு இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து ஆலயத்தை கூட்டி துக்கரவாக்கி இந்த ஆலயம் சிறப்பாக திகழ வேண்டும். இன்று இந்த கிராமத்தின் மத்தியிலே இன்று இந்த ஐயர் இருந்து உங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே இன்று இந்த தான தர்மங்களை செய்கின்ற அன்னதான பிரபு என்கின்ற அந்த ஐயருடைய வாக்குக்கு அமைவாக அன்னதானம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த உலகம் இருக்கின்ற உங்கள் வீடுகளிலேயும் நீங்கள் அன்னதானங்களை நடாத்தி சிறப்பு வாழ வேண்டும் என்று இந்த ஐயருடைய திருவருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் இந்த கபிலன் சுவாமி அவர்கள் விரும்புகின்றார்கள். அவருடைய இந்த எண்ணக்கருவானது நிறைவேற வேண்டும். மென்மேலும் இந்த அறப்பணியானது தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் செழிப்போடும் சகல சௌபாக்கியங்களோடும் வாழ வேண்டும். அதற்கு எல்லாம் நல்ல ஐயருடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணி